சர்க்கரையை 30 நாட்கள் நிறுத்தி பாருங்க. உங்க உடலில் என்ன மேஜிக் நடக்கும்? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்ததும் காப்பியில் சர்க்கரை, டீல சர்க்கரை, மதியானம் சாப்பிட்டதும் ஒரு ஸ்வீட்டு, சாயங்காலம் ஒரு பிஸ்கெட், ராத்திரி ஒரு ஐஸ்கிரீம். நம்மளை அறியாமலேயே சர்க்கரை நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறிடுச்சு இல்லையா? கொஞ்சம் தானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த சர்க்கரை ஒரு போதைப் பொருள் மாதிரி நம்ம உடலை அடிமைப்படுத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான சவாலை பற்றி பேச போகிறோம். ஒரு 30 நாளைக்கு மட்டும் உங்க உணவுல இருந்து சர்க்கரையை முழுசா நிறுத்தி பாருங்க. உங்க உடம்புல ஒரு மேஜிக்கே நடக்கும். நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அது என்ன மேஜிக்? முதல் வாரம் எப்படி இருக்கும்? 4வது வார இறுதியில் நீங்கள் எப்படி உணர்வீங்க? இந்த 30 நாள் பயணத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம விளக்கமாக பார்க்க போகிறோம். இது வெறும் வீடியோ அல்ல, உங்கள் ஆரோக்கியத்திற்கான ஒரு புதிய தொடக்கம். வாங்க இந்த சவாலுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்க்கரையின் வகைகள்: இயற்கை சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை. முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். நான் சர்க்கரையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றது வெள்ளை சர்க்கரை, பிரவுன் சுகர், நாட்டு சர்க்கரை, சிரப், தேன் மாதிரி நம்ம உணவுல சேர்க்கும் கூடுதல் சர்க்கரையே தான். பழங்கள், காய்கறினால் இயற்கையாக இருக்கும் சர்க்கரையை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுல நார் சத்து, வைட்டமின்கள், உடலுக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. சர்க்கரை நம்ம உடல்ல என்ன செய்யுது? இந்த 30 நாள் சவாலை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூடுதல் சர்க்கரை நம்ம உடம்புக்குள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் உருவாக்குதுன்னு சுருக்கமா பார்க்கலாம். உடல் பருமன், அதாவது வெயிட் கெயின். சர்க்கரையில் எந்த ஊட்டச்சத்தும் இல்லை, வெறும் கேலரிகள், அதாவது எம்டி கேலரிஸ் தான் இருக்கு. இது நம்ம உடம்புல கொழுப்பாக சேமிக்கப்பட்டு உடல் எடையை அதிகரித்து, குறிப்பாக தொப்பையை அதிகரிக்கிறது. சரும பிரச்சனைகள். அதிக சர்க்கரை உடம்புல வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்கும். இதனால் முகப்பரு, சுருக்கங்கள் சீக்கிரமே வர ஆரம்பிக்கும். உங்க சருமத்தோட பளபளப்பு குறையும். ஆற்றலில் ஏற்ற இறக்கம், அதாவது எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன்ஸ். நீங்க சர்க்கரை சாப்பிட்டதும் உடனே உங்களுக்கு ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது எவ்வளவு வேகமாக ஏறிச்சோ அவ்வளவு வேகமாக இறங்கிடும். இதனால் கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சோர்வாகவோ இல்லைன்னு டல்லாகவோ உணர்வீங்க. இதுக்கு சுகர் கிராஷ் அப்படிம்பாங்க. நீரிழிவு நோய் அபாயம், டயபெட்டிஸ் ரிஸ்க். தொடர்ந்து சர்க்கரை சாப்பிடும்போது நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு அதிகமாகி ஒரு கட்டத்துல இன்சுலின் எதிர்ப்பு, அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இது டைப் 2 டயபெட்டிஸ் நோய்க்கு முதல் படி. மனநிலை பாதிப்பு, மூட் ஸ்விங்ஸ். சர்க்கரை மூளையில டோபமின் என்ற ரசாயனத்தை வெளியிட்டு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது குறைந்ததும் எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம் போன்ற உணர்வுகள் அதிகமாகும். 30 நாட்கள் சர்க்கரை இல்லாத பயணம். வாரம் 1, நச்சு நீங்கும் கடினமான வாரம், அதாவது டீடாக்ஸ் வீக். இந்த முதல் வாரம் தான் ரொம்பவே கடினமானது. உங்க உடம்பு ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி அது சர்க்கரை கிடைக்காததால் சில அறிகுறிகளை காட்டும், அதாவது வித்ட்ராயல் சிம்டம்ஸ். என்ன நடக்கும்? கடுமையான தலைவலி, தாங்க முடியாத சர்க்கரை தாகம், சோர்வு, எரிச்சல், கவனம் சிதறல் போன்றவை ஏற்படலாம். ஏன் நடக்குது? உங்க மூளை அதுக்கு போடப்பட்ட டோபமின் அளவை கேட்கும். உங்கள் உடல் சக்தி சர்க்கரையை நம்பி இருந்ததால புதிய சக்தி மூலத்தை அது தேடுது. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படாதீங்க, இது தற்காலிகம் தான். நிறைய தண்ணி குடியுங்க. புரதம் மற்றும் நார்சத்து நிறைந்த உணவுகளை, அதாவது பருப்பு, காய்கறிகள், நட்ஸ் சாப்பிடுங்க. நல்லா தூங்குங்க. இந்த வாரத்தை தாண்டிட்டா பாதி ஜெயிச்ச மாதிரி. 2ஆம் வாரம், புத்துணர்ச்சி தொடங்கும் வாரம், அதாவது டேர்னிங் பாயிண்ட் இப்பதான் நடக்கும். இப்போ உங்க உடல் புதிய சூழலுக்கு பழக ஆரம்பிக்கும். நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். என்ன நடக்கும்? சர்க்கரை தாகம் குறைய ஆரம்பிக்கும். தலைவலி, சோர்வு மறையும். உங்கள் ஆற்றல் நிலை நாள் முழுவதும் சீராக இருக்கும். மதியம் சாப்பிட்டதும் தூக்கம் வர்றது குறையும். செரிமானம் சீராகும். ப்ளோட்டிங் குறையும். இது ஏன் இப்படி நடக்குது? உங்க உடல் சக்திக்கு கொழுப்பு பயன்படுத்த ஆரம்பிக்கும். இன்சுலின் அளவு சீராகும். 3வது வாரம் தான் மேஜிக் வெளிப்படும் வாரம். இப்போதான் உண்மையான மேஜிக்கை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. வெளிப்படையான மாற்றங்கள் தெரியும். என்ன நடக்கும்? உங்க சருமம் முன்பை விட பளபளப்பாக, தெளிவாக மாறும். முகப்பருக்கள் குறையும். உடல் எடை குறைய ஆரம்பிக்கும், குறிப்பாக நீர் எடை. மனநிலை சீராக இருக்கும். மன தெளிவு, அதாவது மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும். உங்க சுவை மொட்டுகள், டேஸ்ட் பட்ஸ் மாறும். இப்போ நீங்க ஒரு பழம் சாப்பிட்டா கூட அது ரொம்ப இனிப்பா தெரியும். இது ஏன் நடக்குது? உடலில் வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் குறையுது. கொழுப்பு எரிக்கப்படுவது தொடர்கிறது. மூளை சர்க்கரையை சார்ந்து இல்லாமல் சீராக இயங்குகிறது. 4வது வாரம்,
புதிய ஆரோக்கியமான வாழ்க்கை. இப்போ சர்க்கரை இல்லாதது தான் உங்க உடம்புக்கு இயல்பான நிலையாக மாறிடும். என்ன நடக்கும்? இனிப்பு உணவுகள் மீதான ஆசை கிட்டத்தட்ட மறைந்துடும். பதப்படுத்த உணவுகளை விட இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை உங்க உடல் கேட்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக லேசாக உணர்வீங்க. உங்க தூக்கத்தின் தரம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன் நடக்குது? உங்க உடல் முழுமையாக நச்சு நீக்கப்பட்டு ஒரு புதிய ஆரோக்கியமான சுழற்சிக்கு பழகிவிட்டது. இதுதான் உங்கள் உண்மையான ஆற்றல் நிலை. சரி, இந்த சவாலை எப்படி வெற்றிகரமாக முடிப்பது? சவாலை வெற்றிகரமாக முடிக்க சில டிப்ஸ் தர. மறைந்திருக்கும் சர்க்கரையை கவனிங்க. அதாவது கெட்சப், சாஸ், பிரெட், சீரியல், பழச்சாறுகள், யோகட் போன்றவைகளில் கூடுதல் சர்க்கரை இருக்கும். வாங்கும் முன் நீங்க லேபிள படியுங்க. ஆரோக்கியமான மாற்றத்தை தேர்ந்தெடுங்க. சர்க்கரைக்கு பதிலாக ஸ்டெவியா, பட்டைத்தூள், ஏலக்காய் போன்றவை பயன்படுத்தலாம். இனிப்பு சாப்பிட வேண்டும் என்று தோன்றினால் சிறிய பழம் சாப்பிடலாம். சரியாக திட்டமிடுங்கள். உங்கள் உணவை முன்கூட்டியே திட்டமிடுங்க. ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ், அதாவது வெள்ளரி, கேரட், நட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. தண்ணி குடிங்க. சில சமயம் தாகம் கூட சர்க்கரை தாகம் போல உணர வைக்கும். நிறைய தண்ணீர் குடிங்க. பொறுமையாக இருங்க. முதல் வாரம் ரொம்ப கடினமாக இருந்தாலும் விடாமுயற்சியுடன் இருங்க. மாற்றங்கள் நிச்சயம் வரும். பாத்தீங்களா, 30 நாட்கள் சர்க்கரையை நிறுத்துவதால் எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு. இது வெறும் எடை குறைப்புக்கான சவால் இல்லை. இது உங்க உடலை நச்சுத்தன்மையிலிருந்து விடுவித்து உங்கள் உண்மையான ஆற்றலை வெளிக்கொண்டு வரும் ஒரு பயணம். 30 நாட்களுக்கு பிறகு நீங்களே உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீங்க. எப்போதாவது ஒரு முறை இனிப்பு சாப்பிட்டாலும் அது உங்களை அடிமைப்படுத்தாது. இந்த சவாலை நீங்கள் ஏற்க தயாரானால் கீழே கமெண்ட்ல ஐ எம் ரெடி ஃபார் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுங்க. இந்த 30 நாள் பயணத்தை இன்றே தொடங்குங்க. இன்று நான் பகிர்ந்த தகவல்கள் உங்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கோம் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தா மறக்காம லைக் செய்யுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை தவற விடாமல் இருக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.